என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தோட அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படம் ஜூன் 10ஆம் தேதி தொடங்கும் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களே அறிவிச்சிருந்தார். ஒரு இடத்துல பேசும்போது அதை குறிப்பிட்டிருந்தார். 10ஆம் தேதி படத்தோட ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லிட்டு. ஆனால் 10ஆம் தேதி அன்னைக்கு படம் ஷூட்டிங் தொடங்கலை. ரஜினிகாந்த் வேறு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார். அப்போ ஏன் படம் குறிப்பிட்ட அந்த காலத்தில் தொடங்கலை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. சில காரணங்களால் படத்தோட அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, அதாவது தயாரிப்புக்கான முந்தைய பணிகள் சிலதெல்லாம் இன்னும் முடியாததுனால லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டார். அதனால தான் ரஜினிகாந்த் ரிலாக்ஸாக இமயமலைக்கு போனார். அதே போல் மோடி பதவியேற்பு போனார், சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு போனார். ஒருவேளை ஜூன் 10ஆம் தேதியே ஷூட்டிங் தொடங்கியிருந்தால் இந்த நிகழ்ச்சியில் கூட அவர் தவிர்த்திருப்பார். ஏன்னா அவருக்கு படப்பிடிப்பு ஷூட்டிங் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது கமிட்மெண்ட் இல்லையா. அதனால் அது இல்லாததுனால தான் அவர் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தரப்பில் தெரிவித்தாங்க. சரி, இந்த படப்பிடிப்பு எப்போ தொடங்க போகுது அப்படின்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதி கூலி படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு இப்போ புதுசாக தகவல் வந்திருக்கு. அதற்கு முன் இந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இது எல்லாவற்றையும் ஒரு முடிவு பண்ணி அந்த அறிவிப்புகளை வெளியிட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூலி படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இதோட ஃபஸ்ட் லுக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் அந்த அந்த பழைய 80ஸில் இல்லை 70s எண்டில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பு, சம ஸ்டைலாக பண்ணியிருப்பார் அவர். இது ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணது என்னென்னா, படையப்பாவில் வராருல ரஜினிகாந்த், அந்த படையப்பா ரஜினிகாந்தோட தோற்றத்தை தான் இந்த படத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் முதல்ல முயற்சி பண்ணார். அதை ரஜினிகாந்த் கிட்ட சொல்லி அவரும் கூட அதற்கு ஒப்புக்கிட்டாராம். ஆனால் கடைசி நேரத்தில் சரி, அந்த ஒரு ஏற்கனவே படையப்பா ரஜினிகாந்த்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். அந்த தோற்றம் எப்படி அதில் 2-3 கெட்டப் இருப்பார், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனால் அந்த இது வேண்டாம், நம்ம விண்டேஜ்னா நம்ம இன்னும் 80ஸ்க்கு முன்னாடி போயிடுவோம், அந்த ரஜினியோட தோற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்த அதை அவர் கொண்டாந்ததாக படத்தோட அந்த டிசைனர், அந்த வடிவமைப்பாளர் அவரே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை படையப்பா ரஜினியாக அவர் இதை உருவாக்கப்படுத்தியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கூலி படத்தோட படப்பிடிப்பு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்குது. இதற்கு இடையில் ரஜினிகாந்த் நடித்து விரைவில் வெளிவரவிருக்கும் படம் வேட்டையன். அது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலகமெங்கும் அதிக திரையரங்களில் வெளியிடுவதற்கான முயற்சிகளில் லைக்கா நிறுவனம் இருக்குது. இந்த வேட்டையனுடைய வர்த்தகம் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இப்போ ஸ்பெஷல். வேட்டையினுடைய வர்த்தகம் இதுவரை ஓடிடி அப்புறம் தொலைக்காட்சி, இந்த 2 உரிமையை விற்கப்பட்டிருக்கு. ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. 100 கோடிக்கும் மேலே இந்த படத்துக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதற்கடுத்து சேட்டிலைட் உரிமை, தொலைக்காட்சி உரிமை இருக்குது. சன் நெட்வொர்க் வாங்கியிருக்கு. அதற்கு 75 கோடி விலையாக கொடுத்ததாக சொல்கிறாங்க. 175 கோடி அப்படிங்கிறது படம் வெளிவருவதற்கான ஆயத்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்திலே இந்த படத்துக்கு 175 கோடிங்கிறது ஒரு வர்த்தகமாக இருக்குது. இதன் பிறகு வெளிநாட்டு உரிமை விற்பாங்க, தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் இருக்குது, டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் பல 100 கோடிகளை இந்த படத்துக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஏன்னா வேட்டையனை தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. அந்த படம் தான் இந்த இலக்கை தொடும். அதற்கான தகுதி அந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த நடிகர்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே கணிச்சிருக்காங்க. இப்போ நடக்கிற வர்த்தகத்தை வைத்து பார்க்கும்போது தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி படம் அப்படிங்கிற பெருமையை ரஜினியோட வேட்டையன் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூலி, வேட்டையன் இந்த படங்கள் தான் இப்போ லைம் லைட்டில் நிற்கிது. ஒரு பக்கம் வேட்டையன் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது, அந்த பக்கம் கூலி ஷூட்டிங்க்கு தயாராக இருக்குது. இதை பற்றி தான் அதிக பேச்சு இருக்குது. இன்னொரு பக்கம் அதிகம் பேசப்படாமல் அதே நேரம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது எதுன்னா ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகம். இது நெல்சன் திலீப் குமார், ஜெயிலர்ன்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த நெல்சன் திலீப் குமார் அந்த படத்துக்கான வேலைகள் தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த படம் பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காதீங்கன்னாரு. அப்புறம் இது தயாரிப்பு நிறுவனம் தான் சொல்லணும்னாரு. இப்போ கிட்டத்தட்ட அவரே உறுதிப்படுத்தி இருக்காரு. இந்த படம், இந்த கூலி படத்தோட படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு இந்த படம் பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த வேட்டையன், கூலி, அதன் பிறகு ஜெயிலர் 2 அப்படிங்கிற அந்த லைனப்பை வச்சு பார்த்தா ரஜினியோட ஒரு சாதனை வந்து அவர் தான் முறியடிச்சிருக்கார் இது வரைக்கும். அவர் படம் வந்து ஒரு வசூலில் ஒரு பெரிய சாதனை படைக்கும், அந்த சாதனையை திரும்ப அவரோட அடுத்த படம் முறியடிக்கும். இப்படித்தான் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் இருந்திருக்கு. ரஜினியோட அந்த 50 ஆண்டு கேரியரில் 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இந்த 40 ஆண்டுகளில் நடந்தது ஃபுல்லாக இப்படித்தான். இப்போது இந்த வேட்டையினுடைய பிஸ்னஸ் இப்படி, கூலி வந்து சொல்லவே வேணாம், அந்த படமும் வந்து பெரிய அளவுக்கு வசூலில் சாதிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எப்பயே இருக்குது எல்லாருக்குமே. இந்த 2 படங்களையும் முறியடிக்கும் விதமாக அந்த ஜெயிலர் 2வோட ஸ்டார் காஸ்டிங்கு, அந்த படம் வந்து அதோட கதையமைப்பு எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நெல்சன் வந்து பல விஷயங்களை வந்து வெளியே சொல்லாமல் அமைதியாக வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த படம் பற்றிய அறிவிப்பு வரும்போது வந்து இந்த திரையுலகே திகைக்கும் அளவுக்கு நிறைய ஆச்சரியங்கள் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேட்டையனுடைய தியேட்ரிக்கல் ரிலீஸு, இதனுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கிற ஒரு நண்பர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 5000 அரங்குகளுக்கு மேலே இந்த படத்தை வெளியிடணுங்கிறதுல வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க. இந்த படத்தின் வெளிநாட்டு உரிமை அல்லது வெளிநாடுகள் திரையிடுகிற உரிமை வந்து லைக்கா கிட்ட தான் இருக்குது. அதாவது ஐங்கரனும் லைக்காவும் வந்து இந்த படத்தை வெளிநாடுகள் விநியோகம் செய்ய போகிறாங்க. இதற்கு முன்பு எந்த படமும் ரிலீஸ் ஆகாத இடங்களிலெல்லாம் இந்த வேட்டையன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதற்காக வந்து இந்த படத்தை ஆங்கில சப்டைட்டிலோடு வந்து உருவாக்குறாங்க. ஏற்கனவே 5 மொழிகளில் இந்த படம் வெளியாக இருக்குது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தியில் வந்து வெளியாக இருக்குது. குறிப்பாக இந்தியில் வந்து அதிக திரையரங்குகளில் வெளியிடணுங்கிறது தான் பிளானு. இப்போ ஜெயிலரை மட்டும் இந்தியில் அதிக அரங்குகளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படமே இந்த 1000 கோடிங்கிறது ஈஸியாக வந்து அடிச்சிருக்கும். ஆனால் அப்படி அவங்களால செய்ய முடியல. அப்போது இந்த படத்தை வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து ரிலீஸே பண்ணலை. சாதாரண ஒற்றை திரையரங்குகள், இரட்டை இப்படி தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து இந்தியில் அந்த படம் வந்து 50 கோடியோடு நின்றுடுச்சு. ஒருவேளை இந்தியிலேயே ஒரு 100-150 கோடி போயிருந்தால் ஜெயிலர் திரைப்படமே வந்து தமிழின் முதல் 1000 கோடி திரைப்படங்கிற பெருமையை வந்து பெற்றிருக்கோம். அது ஜஸ்ட் மிஸ்ஸு. அதனால் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாரு. அதே போல் வந்து தெலுங்கு, மலையாளம் எல்லா துறைகளிலிருந்து முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் வந்து வராங்க. அதனால் எல்லா பகுதிகளிலும் அதிக அரங்குகளில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க. ஏன்னா லைக்கா எப்பயுமே வடநாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுல சொதப்போம் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து இந்த படம் மூலமாக தொடை தெரிவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. வடநாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1500 அரங்குகளில் இந்த படத்தை திரையிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு. இப்படி பார்த்தா வந்து உலகம் முழுக்க 5000 அரங்குகளுக்கு மேலே இந்த வேட்டையன் படம் திரையிட இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கணக்கு பண்ணால் எப்படி பார்த்தாலும் இந்த படம் 1000 கோடிங்கிற இலக்கை ரொம்ப சுலபமாக வந்து கடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நம்பிக்கை. பொதுவாக வந்து நம்ம இங்கே லோக்கலில் படம் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்தியா முழுக்க படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், அது பேன் இந்தியா படம்னு சொல்லுவாங்க. இந்த படம் வந்து உண்மையிலேயே இயல்பாகவே இது ஒரு பேன் இந்திய படம் தான். ஏன்னா இதில் நடிக்கிற நடிகர்கள் மட்டுமல்ல, இந்த சப்ஜெக்டே வந்து அகில இந்தியாவுக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால வந்து இந்த படம் இந்தியா முழுக்க அதிக அரங்குகளில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் முக்கியமானது என்னென்னா படத்தோட ஆடியோ லான்ச் அண்டு ட்ரைலர் வெளியீடு. ஏன்னா ரஜினி படத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாலே போதும், அதுலேயும் ரஜினிகாந்த் பேசினாலே போதும், அதுவே மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து அந்த படத்துக்கு அமைஞ்சிருது. ரஜினி நடிக்காத படத்துக்கு கூட வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்கள் பொன்னியின் செல்வனை பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து ரஜினியோட ஜெயிலர் படத்துக்கு அவரோட பேச்சு தான் பெரிய ப்ரொமோஷன் அமைஞ்சது. ஈவன் சன் பிக்சர்ஸ் வந்து எந்த நிகழ்ச்சியுமே நடத்தலை, எந்த ஊருக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணல. அவங்க சென்னையில் ஒரு ஆடியோ லான்ச் நடத்தி அதை உலகம் முழுக்க டிவியில் பார்க்குற மாதிரி போட்டு விட்டாங்க. படம் பிச்சுன்னு போயிடுச்சு. அதனால் அவங்க வேட்டையன் டீம் எதிர்பார்க்குறதும் ரஜினியோட அந்த ஸ்பீச்சு, அந்த ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது செப்டம்பர் மாத இறுதியில் வந்து சென்னையில் பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு. அதற்கு முன்பே வந்து இந்த படத்திலிருந்து ஒரு சிங்கிள் வந்து வெளியிட இருக்காங்க. இதற்கான தேதிகளை வந்து விரைவில் அவங்க அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வரும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு, வியாபாரம் எல்லாமே வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.